ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிச்சன் குயின்லாம் சூப்பராக இருக்கீங்களா? அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்டா? சூப்பரான டேஸ்டியான எம்மி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் நல்லா கொடுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா எண்ணெயோட கரையிற வரைக்கும், மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரையட்டும். சட்டி நல்லா காஞ்சாச்சு, நெய்யும் நல்லா கரைஞ்சாச்சு. இது கூடவே ஒரு 10 மல்லியும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிய விடுங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பிரியாணி இலை அதையும் போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆக விடுங்க. நல்லா அதுவும் பொரியட்டும். அது கூடவே கருப்பு ஜீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயாச்சு. இது கூடவே ஒரு கேரட்டை நல்லா பொடிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி அதை கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 or 3 செகண்ட் குக் ஆகட்டும் ஆயில்லையே. இது கூடவே நம்ம ஒரு 5-6 ஆனியன் நல்லா சின்னதாக வெட்டின ஆனியனை சேர்த்துக்கோங்க. சேர்த்த வெங்காயத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டினதுக்கப்புறமா அது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். ஓகே, ஓரளவு குக் ஆகிருக்குது. இதை நல்லா இன்னொரு வாட்டி அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ நல்லா சின்னதாக வெட்டி வச்ச மல்லி இலைங்க அதையும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலைங்களாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம ஆயிலில் போடக்கூடாது. உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் இது கூட புதினா சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட புதினா இல்லை. அண்ட் கறி லீவ்ஸ் இருந்தால் கூட இதோடு சேர்த்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. என்கிட்ட அது ரெண்டுமே இல்லை. இன்றைக்கி கறி லீவ்ஸும் இல்லை, புதினாவும் இல்லை. ஸோ மல்லி மட்டும் இருந்தது, அதை மட்டும் எடுத்து வெட்டி போட்டுக்கிட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆயிலில் அப்படி எல்லாம் கூட நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திறந்தாச்சு. நல்லா அது கிண்டி கிளறி விட்டுக்கோங்க திரும்பவும். இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிபி நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் ஆப்ஷனபிள் தான். இது கூட இங்கே நீங்கள் வெஜிடபிளாக இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. இந்த இடத்துல உங்கள் விருப்பம்தான். கறி தான் போடணுன்ற அவசியம் இல்லை. என்கிட்ட கறி இருந்ததுனால நான் அதை போட்டு செய்கிறேன். ஸோ என்கிட்ட இந்த மீட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிலே அதுவும் குக் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இன்னொரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நான் என்ன செஞ்சேன்னா கறியை குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுனால சீக்கிரம் வேகாது.
சிக்கனாக இருந்தால் நம்ம மாம்பழம் போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் இல்லை, நம்ம பண்ணுறது மீட்னால மீட் சீக்கிரம் வேகாது. அதனால் குக்கரில் விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஆச்சி கரம் மசாலா நீங்கள் எந்த ஆச்சி இருந்தாலும் பரவாயில்ல, பிரியா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கரம் மசாலா பேக்கெட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணி பேஸ்ட் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமானது, எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சுக்கோங்க. பிரியாணி பேஸ்ட்டே ஒன்று போட்டாச்சு. நான் வந்து 1/2 kg பிரியாணி தான் பண்ணுறேன். ஸோ 1/2 kg ரைஸில் தான் நான் பிரியாணி பண்ணுறேன். அதுக்குள்ள அளவில் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்கள் கூட பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு பேக்கெட் பிரியாணி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தேவையில்லை, ஒரு பேக்கெட் போதும். ஸோ நல்லா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த கறியோட நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை. நான் என்ன ஸ்டெப் பண்ணுறனோ அதே ஸ்டெப்லேயே பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் போதும். ஸோ அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அதுவும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அங்கங்கே மசாலா தனித்தனியாக இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதே சமயத்தில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க அது மேலே. அது கூடவே தயிர், நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் லெமன் எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கப்பு தயிர் ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 1/2 kgக்கு 1.5 கப்புன்றது பர்ஃபெக்டான அளவுங்க. ஸோ நான் 1.5 கப் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறமா நல்லா அதையும் நல்லா எல்லா பக்கமும் மசாலாவோட கறியோட மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணணும். நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அதே மாதிரி தான் பண்ணணும். மூடி போட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் கொஞ்சம் குக் ஆகட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டாச்சு. ஸோ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தாச்சு. ஓகே, ஓரளவு குக் ஆகிருக்கு. இது நல்லா இன்னொரு வாட்டி அடி பிடிக்காமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். அடிக்கடி நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டதுனால அடி சீக்கிரமாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கேஸ் சிம்மில் வைக்க தேவையில்ல. மாமூலாக அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கணும். அப்பப்போ எடுத்து கிண்டிக்கோங்க. நான் வீடியோனால் இது எதுவும் காமிக்கல, இடையில நான் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கிண்டி தான் விட்டேன். ஸோ அது கூடவே இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அது சால்ட்டு சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போது நீங்கள் எந்த கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்களோ அந்த கிளாஸை கொண்டு தான் நம்ம வாட்ரு ஊற்றணும். ஸோ நான் 1.5 கிளாஸ் வந்துச்சு. இது கூட 1.5க்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர். நான் 3 கிளாஸ் வாட்ரு ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த அளவு வச்சுக்கிறீங்களோ அது 1க்கு 2 ஊற்றிக்கோங்க. நான் 1.5 வந்தனால 3 கிளாஸ் வாட்ரு சேர்த்துக்கிறேன். ஸோ 3 கிளாஸ் வாட்ரு ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் திரும்பவும் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுனதுக்கப்புறமா சால்ட் எல்லாம் சரியாக போச்சா, எல்லா அளவு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அளவாக போட்டதுனால எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறமா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி சூடு வர ஆரம்பிக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி போதும். 2 தக்காளியை வெட்டி இந்த தண்ணி சூடு வர ஆரம்பித்த அந்த ஸ்டேஜில் போடுங்க. நம்ம ஏன் தக்காளி இப்போ போடுறோண்டா, ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மெத்தட் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு டமாட்டோ போடக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் போடணும். பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த பிரியாணி. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அகெயின் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். அது கூடவே கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டமாட்டோவும் கசூரி மேத்தி இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும், ஃபஸ்ட்டு போடக்கூடாது. இதுக்கிடையில் நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலையே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா ஊறியாச்சு, 1/2 hour ஆயிடுச்சு. அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இடையில தண்ணி கொதி வந்தாச்சு.
ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்குது. ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிடலாம். நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா? நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும், நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சால்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தனால நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை வடித்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் ஆகிக்கிறணும். நீங்கள் கிண்டையில் கூட இந்த மாதிரி தோசை ஆப்பையை வச்சு தான் கிண்டுங்க, இல்லாட்டி பாஸ்மதி நொறுங்கிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆப்பையில் செஞ்சிட்டாலும் நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறமா தோசை ஆப்பையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி தோசை ஆப்பையை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டணும்னு தேவையில்லை, கீழே மேலே 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டாச்சு. ஸோ திரும்பவும் நம்ம மூடி போட்டுடலாம். அகைன் ஒரு வாட்டி நான் தண்ணிக்காக பார்த்துக்கிட்டேன், வத்தியாச்சா என்ன இதுன்னுட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆப்பையை வைக்க போகிறதில்ல. ஸோ 2 வாட்டி தான் பாஸ்மதி போட்டு கிளறி விட்டுக்கணும். ஸோ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகியாச்சு. இப்போது நல்லா கிண்டி விட்டுட்டேன் ஒரு டைம். இதுக்கப்புறமா திரும்பவும் மூடியை போட்டுட்டு, ஸோ மூடி போட்டாச்சு. இதுக்கு மேலே இப்போ நல்லா வெயிட்டாக எதையாச்சும் ஒன்று நம்ம தூக்கி வைக்க வேண்டியது தான். ஸோ மூடி போட்டதுக்கப்புறமா கீழே தோசைக்கல்லை வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல். மேலே கீழே நான் தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே நான் உரலை தூக்கி வச்சுருக்கேன், இஞ்சி இடிக்கிற உரல், அதை தூக்கி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எது வெயிட்டான பொருளாக இருக்கோ அதை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சாச்சு, எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சாச்சு. ரைஸ் வெந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இனிமேல் பாக்கி இருக்குது. பாருங்கள் காய்ஸ், நல்லா சூப்பராக வந்திருக்கு. உதிரி உதிரியாக நல்லா அழகாக, ரைஸ் கூட ஒட்டாமல் நொறுங்காமல் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னாங்க. நல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்க டேஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும். இதே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை யார் பார்க்குறதா இருந்தாலும் ஒன் டைம் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு. ரைஸ் கூட குலையலை, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, நல்லா புழுண்டு அட்டகாசமாக இருந்துச்சு காய்ஸ். நல்லா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கூடவே நான் ஊற்றிக்கிறதுக்கெலாம் எதுவும் வைக்கலை, சம்பல் மாத்திரம் நல்லா திக்காக பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஊற்றிக்கிறதுக்கு கூட ஆனால் எதுவுமே தேவையில்லை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை மக்களே.